இன்னைக்கு 2 ஸ்லாப் 5%, 18%. 18. இப்போ உலக முன்னேறிய நாடுகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் தான் இருக்கும். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, மலேசியானா 5%, 5 தான். எல்லா A to Z எல்லா பொருளுக்கும் 5 தான். அரிசிக்கும் 5 தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா விவசாய பொருட்களுக்கெல்லாம் 0. மெஜாரிட்டியாக மக்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கும் வெறும் 5%. 2017க்கு முன்னாடி 27%, 30%, 32% இருந்த இந்த பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு 0%, 5% வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா 32 ரூபாய் டேக்ஸ் கட்டிட்டு இருந்த நீங்கள் இன்னைக்கு அதே பொருளுக்கு வெறும் 50 காசு டேக்ஸ் கட்டுறீங்க. 5 ரூபாய் டேக்ஸ் கட்டுறீங்க. 5 ரூபாய் 32 ரூபா கட்டிட்டு இருந்த நீங்கள் 5 ரூபாய் கட்டுறீங்க. அப்போது அந்த 32ல் 5 போச்சுன்னா எவ்வளோ? 27 ரூபா உங்களுக்கு மீதி. சரிதானே? 27 ரூபா மீதி. இந்த மீதியை படிப்படியாக நம்ம கொண்டு வந்து இந்த 2017லேருந்து இந்த 8 வருஷத்தில் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, சார் 2017 காங்கிரஸ் கொடுத்த எல்லா டேக்ஸையும் தூக்கி போட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அது பண்ணவே முடியாது. ஏன்னா 60 வருஷம் கேன்சரை குணப்படுத்துறதுக்கு 8 வருஷம் ஆகுங்கிறது. பொருளாதாரம் கொஞ்சம் நான் சொல்றது நீங்க சொன்னீங்களா, ஐயோ பொருளாதார உலக அரங்குல அப்படின்னா உலக அரங்குல இந்தியா இன்னைக்கு பெரிய அளவுக்கு உயர்ந்து நின்றுக்கணும். ஒரு வல்லரசு நாடா 2020 வல்லரசு நல்லா பேச. உலகத்தினுடைய பொருளாதார தேசங்களுடைய பட்டியல்ல முதல் 5 நாடுகள் பேர் சொல்லுங்க. இந்தியா 3வது இடத்துல இருக்கா? இப்ப 4வது இடத்துல இருக்கு. இப்ப டெக்னிக்கலா 3வது இடத்துக்கு வந்துருச்சு. கரெக்ட். இப்ப சர்வே எடுத்தாங்கன்னா 2வது இடம் அமெரிக்கா, சீனா, ஜப்பான், இந்தியா. இதான் இப்போ இருக்கிற பொசிஷன். ஜப்பானை நம்ம இப்போ டெக்னிக்கலாக முந்திட்டோம். இப்போ சர்வே எடுக்கல. நமக்கு முன்னாடி யார் இருக்கான்னா சீனா இருக்கான், அதுக்கு முன்னாடி அமெரிக்கா இருக்கான். தெரியுமா? சரி. நம்ம முன்னாடி எங்கே இருந்தோம் தெரியுமா? இந்த 5-10க்குள்ளே நம்ம இல்லை, எங்கேயோ கிடந்தோம். இல்லை, இன்னொரு தகவல் அதை நான் முன்னையே கேட்டேன்.